கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி ஒரு குரூப்பில் எனக்கு ஒரு ப்ளகின்ஸ் வந்து கிடைக்குது. அந்த ப்ளகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா அது 7.0ல் CS3ல் மட்டும்தான் ஒர்க் ஆகும், CS5 CC வெர்ஷன்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக நம்ம 7.0 ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நானும் தேடிட்டு இருந்தேன் கிடைக்குமான்னு. ஃபஸ்ட்டு அது என்ன ப்ளகின் அப்படின்னு பார்த்துடலாம். உங்களோட இமேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதுவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி ஆமாங்க, எனக்கு சிசியில் அந்த ப்ளகின் வந்து கிடச்சிருச்சு. வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ளகினை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், ஃப்ரீ ப்ளகினோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் போங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளகின் இருக்கும், அடிஷ்னலாக சில ப்ரீசெட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளகினையும் இந்த ப்ரீசெட்டையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? இதுவரையிலும் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய தகவல் இருக்குது. பழைய தகவல்கள்லாம் தேடி பிடிச்சி கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த ஃபோல்டரில் இருக்க இந்த ப்ளகின் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளகினை நீங்கள் எந்த வெர்ஷன் ஃபோட்டோஷாப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட C:column ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போங்க. அதில் அடோப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே எந்த வெர்ஷனுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க, CC 2020 இல்லை 2019 அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ப்ளகின்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த ப்ளகின். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஷாப்பை ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்பை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த ப்ளகின் ஃபோல்டரில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பை ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளகின் வந்து உங்களுக்கு எங்கே வரும், ஃபில்டருக்குள்ளே ஃப்ளேமிங் பேர் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இந்த ஃப்ளட்டுன்ற ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரியும் கிடையாது, நீங்கள் ரொம்ப ஈஸியாக நிறைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அதில் விதவிதமான மாடலில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் போங்க, அந்த ப்ளகினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த வியூ. இந்த வியூ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தேவை. ஃபஸ்ட்டு பாரை நீங்கள் ஃபுல்லாக ஏற்றுனீங்கன்னா உங்களோட இமேஜ் ஃபுல்லாக வந்து மறைஞ்சிரும். எவ்வளோக்கு கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள கீழே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு எந்த இடத்துல தேவை, உங்களோட இமேஜுக்கு அது எந்த அளவுக்கு வந்து தேவை அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் இமேஜுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வேணும், ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் இதில் இந்த பெர்ஸ்பெக்டிவ், லேட்டிடியூட் இதெல்லாம் வந்து அந்த ஷேடு வந்து அதாவது அந்த அதுக்குள்ளே அந்த வேவ் போகுது இல்லைங்களா, அதோட விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வேவினஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வேவினஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷனில் வேவ் இருக்குது இல்லைங்களா, அந்த வேவ் வந்து எந்த அளவுக்கு வேணும், நிறைய வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்றத பொறுத்து. ஓகேங்களா? கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா கம்மியான வேவ் இருக்கும், நிறைய வச்சிங்கன்னா நிறையா இருக்கும். ஓகேங்களா? அதில் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்னா ரொம்ப கொசன்னு வரணுமா இல்லை ரொம்ப ஜென்யூனாக லைட்டாக வேணுமா அப்படின்றத. நீங்கள் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாக நிறையா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது நீங்கள் இந்த வேல்யூலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து வேவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆஃப்செட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இமேஜுக்கும் அதுக்குள்ள அந்த லென்த் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது இதில் பிரில்லியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரில்லியன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அதோட ஷேடு, அதோட பிம்பம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இந்த பிரில்லியன்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உங்களோட அந்த கப்பிள்ஸோட அந்த பிம்பம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்டரில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆஃப்செட் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப கிட்ட போயிடும். ஆஃப்செட் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப தூரம் வந்துடும். ஓகேங்களா? ஆஃப்செட்டை இது மாதிரி உங்களுக்கு வந்து கப்பிள்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்செட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஓகேங்களா? கம்மி பண்ணிவிட்டு இப்போ பிரில்லியன்ஸை ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு பிளர்ரை லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. காம்ப்ளெக்சிட்டியும் கம்மி பண்ணுறேன், வேவினஸையும் கம்மி பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே வந்து வாட்டரில் வந்து தெரியுது. இது மாதிரி நிறைய வந்து இதுக்குள்ள விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நிறைய வந்து மாற்றி அமைச்சிக்கலாம்.
அதோடு இல்லாமல் இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டனை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்த சென்டராக வச்சு உங்களுக்கு வந்து வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், இதில் இங்கே கீழே இது மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ப்ரீசெட் மாதிரி. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே சில வந்து விஷயங்கள் வந்து அதே காமிக்கும். இதை மாதிரி பண்ணவா, இப்படி பண்ணவா, அப்படி பண்ணவா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து காமிக்கும். எனக்கு இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா, இதில் வந்து வேவ்னஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த வேவ்னஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னாலையும் வந்து ஃபுல்லாக சொல்லிட முடியாது. நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு க்ரியேட்டிவான எஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அதோடு இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் வந்து எனக்கு ஒரு ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கீழே இருக்க விஷயத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸோடு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓகே கொடுத்துட்டு உள்ள ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு சேவ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே இது மாதிரி ஒரு செட்டிங்ஸில் ஒரு ஃபைல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபைல் வேணுமா அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் இங்கே பாருங்கள் சேவ் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த செட்டிங்ஸோடு வைக்கிறீங்களோ அந்த செட்டிங்ஸோட இந்த பிளக்கின்லேருந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களோட ஃபைல் வந்து சேவ் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் போகாமல், அதாவது ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு போகாமல் இப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து லோட் பண்ணி வைக்கலாம். இது சிடி, அந்த சிடிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸை வந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க, சேவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃப்ளட் செட்டிங்ஸை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணுறதோட இல்லாமல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை டவுன்லோட் ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், ப்ரீசெட் அப்படின்னு, அதாவது சிடியில் இருந்து இம்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து சைடில் ப்ரிவ்யூ காமிக்கும். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வரும், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வரும், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி வரும். அதில் நீங்கள் வேணுன்ற இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ரவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு இல்லைங்களா. நீங்கள் வேணும்னா இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கீழே குறைச்சிக்கலாம். இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த சென்டர் ரவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளக்கினை லோட் பண்ணுங்கள், வச்சு விளையாடுங்க, ஃப்ரீ டைமை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.